அண்ணனுக்கு வந்து நம்ம கடை ஓப்பனிங்க்கு வந்து ஏதாவது வாங்கணும். என்ன வாங்க என்ன வாங்க என்ன வாங்கணும் எங்களுக்கே புரியலையே. என்ன வாங்க முருகர், பிள்ளையார், குதிரை. குதிரை சிங்கிளாக கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனால் டபுளாக கொடுப்பாங்க. பிள்ளையார் நம்ம வந்து ரேட் பார்த்து தான் வாங்கணும். பாரு முருகர் இருக்காரு, குதிரை இருக்காங்க. என்ன வாங்கலாம்? இதுவும் நல்லா இருக்கு, அழகுக்கு தான் வைக்கலாம் அது. ஆனால் இது கரண்ட் பில் கூட வராது. கரண்ட் பில்லாம் கூட வராது. ஏன்னா இது ஓட்டா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுனா அப்புறம் தான் இன்னொன்று இதே 2000 ரூபா, 3000 ரூபா தராங்க. இங்கே பாரு தனித்தனியா இல்லை கடைக்கு. இதெல்லாம் அதுதான் நல்லா இருக்கும், இல்லை இது செட் ஆகாது. வெயிட் இல்லையே கட்டு. இந்த பெருமாள் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, பார்ப்போம். இது கடைகளுக்கு வைக்கலாம். சரி வைத்தார், பிடிச்சிக்க. நிறைய கடையில பார்த்துருக்கேன், சாப்பாட்டு கடையில கூட பெருமாள் போட்டோ இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இது நிறையா இருக்குது, ஐடியா பண்ணுவோம் ஏதாவது. ஃபைனலி கடைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, திருப்பதியே வாங்கியாச்சு. திருப்பதி போனால் திருப்பம் நல்லா பெருசாக கடைக்கு வந்து திருப்பம். வீடியோலே சொல்லிக்கிறேன், அண்ணி அண்ணா ராமர் எல்லாரும் 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். இது டேபிளில் எப்போதுமே இருக்கணும். எந்த வீடியோவில் பார்த்தாலும் நாங்கள் எப்போனாலும் கடைக்கு வருவோம், அந்த டேபிளில் இருக்கணும். வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது இந்த திருப்பதி பின்னாடி இருக்கணும், நீங்கள் முன்னாடி இருக்கணும். முன்னாடி தான் இதுவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆமாம், இது எப்போவுமே டேபிளில் இருக்கணும். அதுக்காண்டி தான் ஆசைப்பட்டு இவ்வளோ பெருசு வாங்குகிறோம். கண்டிப்பாக இருக்கணும், இது எங்களுடைய ஆசை. இது திருப்பதி வச்சா நிறைய செல்வம் வரும். கடையில் எல்லா கடையிலையும் வந்து பின்னாடி வந்து இது வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நான் வந்து பெரிய சிலையாக அது என்ன கட்டையா அது அதிலே பண்ணது வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வச்சுக்கணும், சூப்பராக இருக்குது. வேறு எதுவும் வாங்கலை, வேறு எதுவும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன். முருகர்லாம் ரொம்ப கம்மி தான், இந்த முருகர் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். இருக்குமா? இந்த முருகர் இருக்காரு, இந்த ஒரு முருகர் இருக்காரு, இதெல்லாம் முருகர் தான். எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த முருகர், இந்த ஒரு முருகர், எல்லாம் முருகர் நிறையா இருக்குது. இது எல்லாமே ரேட்டு இருந்தால் முருகர். ஸோ யாருக்கு எது செலவு வேணாலும் சொல்லுங்கள், வாங்கி கொரியர் பண்ணி விட்டுறலாம். இங்கே லோ பட்ஜெட் நமக்கு கிடைக்கும். முருகர் முருகர் இதெல்லாம் தம்பி எடுத்துருவான் கடையில் வச்சோம்னா. அதை தான் தம்பி எடுத்துருவான்னு சொல்கிறேன். பையன் தூக்கிட்டு ஓடிடுவார். ஸோ இது நல்லா இருக்கு, ஃபைனல் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. ஓகேவா? நல்லா இல்லை அதுதான் நல்லா இருக்கு. இந்த ஒன்று வாங்கியிருக்கா பாருங்க, காரில் அவளே பிச்சுட்டு எனக்கு பாருங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கு. காருக்கு வேணுமா ட்ராவல் பண்ணும்போது. நல்லா இருக்கு, இதான் நல்லா இருக்கு. நான் தான் வந்துடுறேன். எவ்வளோது என்ன பண்ணுறது, எல்லாம் ரேட்டு பார்த்தே வாங்க வேண்டியதாக இருக்குங்க. முன்னாடி ஒன்று வாங்க தான் செய்வேன், எல்லாம் முன்னாடியே அப்படி தான். நான் 4 வருஷமாக ஒரு பெல்ட் வச்சுருக்கேன், ஆனால் பெல்ட்டே வாங்கினதில்லை இது வரைக்கும். பைக் வாங்கிடும், பைக்கு கேட்குறான். பூனை வந்து ஸ்டாக், நியூ ஸ்டாக். இங்கே பாரு லட்சு, சாம்பிள் பீஸ் அதை பாரு. ஆனால் என்னாச்சு யாரு பூனை இது இப்போ புதுசாக வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு. திரும்ப நல்லா இருக்கு. அப்புறம் வாங்குவோம், இப்போ தான் கார் பைக் வாங்கியாச்சு. 700, அதான் 800. சரி கட்டாத ஆஃப் பண்ணணும், அவன்கிட்ட கொடு. ஆஃப் பண்ணணுமா? சரி ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாரும் வந்து தூக்கும் போது பாத்ரூம் நல்லா இருக்கு. புது மாடல் இப்போ தான் வந்திருக்கு போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும். புது வீட்டுக்கா? புது வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும். எனக்கு புது வீடு பாலே காய்ச்சல, அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்கிறா பாருங்க. யாராவது வீடியோ பார்க்குறேன் கிஃப்ட் பண்ண இந்த மாதிரி மிக்ஸி பண்ணுங்க தயவு செய்து. வாங்க முடியாமையா இருக்கு, எல்லாம் வாங்கலாம், நம்ம வாங்கலாம். வீடு கட் பண்றது வாங்கணும்.
இந்தா, எனக்கு இதை கிஃப்ட் பண்ணுங்க யாராச்சும். வெஜிடபிள் கட்டெல்லாம் கம்மி தான் வாங்கலாம். கோயம்புத்தூர்ல எல்லாம் ஆஃபர் அது போட்டு இதுக்கு வாங்கிட்டு யாராவது கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சும்மாதான். கிஃப்ட் பண்ணுவாங்க வரும்போது வரும். இதெல்லாம் இருக்கு. சமையல் ஐட்டம் தேவை. இங்க வந்தாலே என்ன வாங்குனே தெரியாது தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாலே இதா இது இன்னொன்னா திறந்து பார்க்குறேன். அதான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். காசு வேணுமே வாங்குறதுக்கு. கடவுள் இருக்காரு, குமார் இருக்காரு கொடுப்பாரு. ஒரு வழியா வாங்கியாச்சு. திருப்பதி வாங்கியிருக்கோம். திருப்பதி போனால் எல்லாருக்கும் பணம் செல்வாக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் எங்கள் அண்ணன் நம்ம கடைக்கு வந்து திருப்பதி வாங்கியிருக்கோம். நல்லபடியாக அதை வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாப்பா எப்படின்னு வச்சிருவோம். நம்மளே வச்சிருவோம் கடையில். சர்ப்ரைஸ். என்னடா அது தூங்கி இப்போ தான் எந்திக்கிறேன். என்னை பார்த்துட்டு முடியாது. இந்தா சர்ப்ரைஸ் வேணாமா? இவனுக்கு பிடிச்சது தர்சா வேணாமா? என்ன ஏன் வந்தாச்சு? இன்னும் ஓப்பன் பண்ணல. லேட் ஆகும். டைம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகுமா? நீ சொன்ன முருகர் சிலை வாங்கினா இங்கே முருகர் சிலை இருக்கு. நாங்க வாங்கினது இங்கே தான் இருக்கணும். கடையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது பெருசா பெருசு. ஆனால் வைக்கலாம் இடம் இல்லை. எங்கேயாவது வச்சிருங்க அப்படியே சாமி. திருப்பதி அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கு தான் ஆவலா இருக்கு. நீயே ஓபன் பண்ணிடுவா. ஓபன் பண்றியா? இல்ல கீழே கூட வைங்க. ஓபன் பண்றேன் வைங்க. ஏங்க மதா கேட்கணும். மெதாடு எத்தனை குழந்தையா அதெல்லாம் இருக்க பாருங்க. இப்ப இருக்காது. நாங்க போன் அடிச்சே முடியாமறவா கிளம்பிட்டாங்க. வருவாங்க. போன் பண்ணுங்க பாப்பா. நாங்க ஜிப் ஆடி இருக்கோம். பாருங்க. போய் பாடி ஏத்தி வச்சிருக்காங்க எல்லாரும். ஏடி நீ ஏடு. ஏடி. மேல வச்சு போடுமா. சமையா இருக்கு. இது மரம் தானே இது. ஆமா. சரிக்குது. உள்ள வச்சு. அப்படியே வச்சிருங்க கடையில். வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. திருப்பி சொல்லிடுறேன். இங்கே தான் இருக்கணும். ஆமா திருப்பி கூட வச்சிருங்க. திருப்பி வைங்க அண்ணி. திருப்பி வச்சிருங்க. பூ இருந்தா வச்சிருங்க அண்ணி. அது பொம்மை இல்லை மகி. பொம்மை நினைச்சியா நீ? இது